வணக்கம் மிதுன ராசிக்காரர்களே. மிதுனம் என்றாலே அறிவு, சுறுசுறுப்பு மற்றும் எதிலும் மிக வேகமாக செயல்படும் ஆற்றல். இதுதான் உங்கள் அடையாளம். ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அதை துல்லியமாக புரிய வைப்பதிலும் எதிலும் ஒரு புதிய கோணத்தை தேடுவதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களேதான். வேகமான மூளை, கலகலப்பான பேச்சு, இதுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. ஆனால் இவ்வளவு புத்திசாலித்தனமும் வேகம் கொண்ட உங்களுக்கு ஏன் சில நேரங்களில் முடிவெடுப்பதில் குழப்பமும் திட்டமிட்ட காரியங்களில் தேவையில்லாத தடைகளும் ஏற்படுகிறது என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? ஜாதக ரீதியாக எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் நீங்கள் வசிக்கும் வீட்டின் அமைப்பு உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லை என்றால் அது உங்கள் மனதின் வேகத்தை தடுத்து தேக்க நிலையை உண்டாக்கும். புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசியினராகிய உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரியான அமைப்பு அதிர்ஷ்டத்தை தரும்? எந்தெந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருப்பது உங்கள் புத்தியின் அதிபதியான புதனின் ஆற்றலை சிதைக்கும்? எந்த பொருட்களை வீட்டின் எந்த திசையில் வைத்தால் செல்வம் உங்களை தேடி வரும்? இது போன்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான வாஸ்து ரகசியங்களைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் யோகங்கள் முழுமையாக வேலை செய்ய உங்கள் வீட்டின் வாஸ்து அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் அறிவையும் பணவரவையும் தடுக்கும் அந்த பொருட்கள் எவை? மற்றும் உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை எப்படி தக்க வைப்பது என்பது குறித்து மிக தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான விளக்கங்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். நீங்கள் மிதுன ராசியினராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளையும் நிலையான முன்னேற்றத்தையும் அறிவார்ந்த செல்வ வளத்தையும் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீடு உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கிறதா அல்லது உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு வலு சேர்க்கும் தூணாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த ரகசியங்கள் இதோ. பகுதி 1, நுழைவாயில் அறிவின் வாசற்படி மற்றும் புதனின் அருள். ஒரு மிதுன ராசிக்காரரின் வாழ்க்கை என்பது அவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் முடிவெடுக்கும் திறனை சார்ந்தது. வாஸ்து சாஸ்திரப்படி உங்கள் வீட்டின் நுழைவாயில்தான் உங்களின் சிந்தனை ஓட்டத்தை தீர்மானிக்கும் முதல் புள்ளி. புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்கள் வாசல்தான் உங்கள் ராசிக்குரிய ஆற்றலை உள்ளே அனுமதிக்கும் அல்லது தடுக்கும் ஒரு வடிகட்டி. உங்கள் வாசல் ஏன் இவ்வளவு முக்கியம்? மிதுனம் என்பது காற்று ராசி. உங்களிடம் ஒரு அபரிமிதமான தகவல் தொடர்பு திறன் இருக்கிறது. இந்த திறன் வீட்டின் வாசலில் இருந்துதான் தொடங்குகிறது. வீட்டின் வாசல் வழியாகத்தான் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உள்ளே வருகிறது. நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது அந்த ஆற்றல் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்கள் புத்திக்கு தேவையான தெளிவை தர வேண்டும். ஆனால் வாசல் பகுதியில் இருக்கும் சிறிய தவறுகள் கூட உங்கள் சிந்தனையை சிதறடித்து முடிவெடுப்பதில் குழப்பத்தை உருவாக்குகின்றன. வாசலில் அடைப்புகள் மற்றும் குப்பைகள். பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் செய்யும் முதல் தவறு வீட்டு வாசலுக்கு அருகிலேயே தேவையில்லாத பழைய காகிதங்கள், அட்டை பெட்டிகள் அல்லது குப்பை தொட்டிகளை வைப்பது. மிதுன ராசிக்கு காகிதம் மற்றும் எழுத்து தொடர்பு அதிகம் என்பதால் வாசலில் குப்பைகள் இருந்தால் அது உங்கள் மூளையின் வேகத்தை குறைத்து தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும். வாசலை எப்போதும் சுத்தமாகவும் விசாலமாகவும் வைத்திருங்கள். வாசலை பார்த்தால் அது பளிச்சென்று இருக்க வேண்டும். துருப்பிடித்த பூட்டுகள் மற்றும் சத்தம். புதன் பகவான் தொழில்நுட்பத்திற்கும் அறிவியலுக்கும் காரகன். உங்கள் வாசலில் இருக்கும் பூட்டுகள் அல்லது கம்பிகள் துருப்பிடித்திருந்தால் அது நேரடியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதனை பாதிக்கும். துருப்பிடித்த இரும்பு என்பது தேக்க நிலையின் அடையாளம். வாசலில் உள்ள பூட்டுகள் எப்போதும் சீராக செயல்பட வேண்டும். அது லேசாக சத்தம் போட்டாலும் அது உங்கள் வீட்டில் தேவையற்ற வாதங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் வழிவகுக்கும். ஒரு துளி எண்ணெய் இட்டு அந்த சத்தத்தை தடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் தெளிவான பேச்சுவார்த்தைகளும் அமைதியும் திரும்புவதை நீங்களே உணர்வீர்கள். வாசலின் வெளிச்சம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இருண்ட வாழ்க்கை ஆகாது. உங்கள் வாசல் எப்போதும் பிரகாசமாக இருக்க வேண்டும். வாசலுக்கு மேலே ஒரு பச்சை நிற விளக்கை அல்லது ஒரு சிறிய மின் விளக்கை இரவு நேரங்களில் எரிய விடுங்கள். இது தரித்திரம் என்னும் இருளை விரட்டும். இருண்ட வாசல் உங்கள் அறிவை தடுக்கும் ஒரு திரை போன்றது. அந்த வெளிச்சம் உங்கள் புத்தியை விழித்திருக்கச் செய்து புதிய வாய்ப்புகளை உங்கள் வீட்டுக்கு அழைக்கும் ஒரு விளக்காக கருதப்படும். வாசலில் வைக்க வேண்டிய நேர்மறை ஆற்றல். மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டு வாசலின் இருபுறமும் 2 பித்தளை செம்புகளில் தண்ணீர் வைத்து அதில் சில துளசி இலைகளை போட்டு வையுங்கள். இது அந்த இடத்தின் அதிர்வுகளை மாற்றும். தினமும் காலை வேளையில் வாசலில் தெளிக்கும் அந்த தண்ணீர் உங்கள் வீட்டிற்கு வரும் தீய சக்திகளை வாசலோடையே தடுத்து நிறுத்தும். இதை செய்யத் தொடங்கி பாருங்கள்.
உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு அமைதியான மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்குள் பரவும். வாசலின் நிறம் மற்றும் அலங்காரம். உங்கள் வாசலுக்கு பச்சை, வெளிர் மஞ்சள் அல்லது மென்மையான வெள்ளை நிறங்களை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். வாசலில் அழகான சிறிய செடிகளை வளர்க்கலாம், ஆனால் அவை வாடாமல் எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும். பசுமையான செடிகள் உங்கள் சிந்தனையை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் வீட்டு வாசல் என்பது நீங்கள் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் இடம். அது அழகாகவும் சுத்தமாகவும் ஒளியுடனும் இருக்கும்போது உலகம் உங்கள் கைவசம் வரும். நீங்கள் ஒரு மிதுன ராசிக்காரராக உங்கள் வாசலை சுத்தப்படுத்தும் அந்த நொடியே பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் இன்றே உங்கள் வீட்டின் வாசலை ஒருமுறை கவனித்துப் பாருங்கள். ஒரு சிறிய மாற்றம் ஒரு பெரிய வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கும். பகுதி 2. வடக்கு மற்றும் வடகிழக்கு புதனின் ஆற்றலை சமன் செய்யும் திசைகள். முதல் பகுதியில் நாம் வீட்டு வாசலை பற்றி பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போவது உங்கள் வீட்டின் அறிவு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் திசைகள். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வடக்கு திசையின் ஆதிக்கத்தை அதிகம் கொண்டவர். ஜோதிடத்தில் வடக்கு திசை குபேரனின் திசை என்று சொல்லப்படுகிறது. இந்த திசையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் பண வரவையும் தீர்மானிக்கிறது. வடக்கு திசை குபேரனின் வாசல். மிதுன ராசிக்காரர்கள் அறிவாற்றல் மூலம் பணம் ஈட்டுபவர்கள். உங்கள் வீட்டின் வடக்கு திசை எப்போதும் மற்ற திசைகளை விட தாழ்வாகவோ அல்லது திறந்த நிலையிலோ இருப்பது மிகச்சிறந்த பலனை தரும். வடக்கு திசையில் தேவையற்ற கனமான பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். இங்கே ஒரு சிறிய நீர்நிலை அல்லது அழகான நீர் ஊற்று இருப்பது உங்கள் பணப்புழக்கத்தை தடையின்றி வைத்திருக்க உதவும். உங்கள் வீட்டின் வடக்கு பகுதியில் பீரோக்கள் அல்லது கனமான அலமாரிகளை வைப்பது உங்கள் பண வரவில் தடைகளை உண்டாக்கும். எனவே இந்த திசையை எப்போதும் விசாலமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். வடகிழக்கு ஈசானிய மூலையின் ரகசியம். மிதுன ராசியினருக்கு வீட்டின் வடகிழக்கு மூலைதான் புத்திசாலித்தனத்தின் மையம். இந்த திசை நீர் தத்துவம் சார்ந்தது. எனவே உங்கள் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் சமையல் அறை அல்லது கழிவறை இருப்பது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய தோஷம். இந்த திசையை எப்போதும் தூய்மையாகவும் தெய்வீக சூழலுடனும் வைத்திருங்கள். இங்கே ஒரு சிறிய தியான அறையை அமைப்பது உங்கள் ராசிக்குரிய புதன் கிரகத்தின் ஆற்றலை பல மடங்கு கூட்டும். நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலான முடிவை எடுக்க வேண்டும் என்றால் வடகிழக்கு மூலையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து பாருங்கள். அந்த திசையின் ஆற்றல் உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். ஏன் வடக்கு திசையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்? மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வடக்கு திசையை நீங்கள் ஒழுங்காக வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதை அமையும். குப்பை மற்றும் பழைய பொருட்களை வடக்கு பகுதியில் சேகரித்து வைப்பது உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் கிரகத்தை மந்தமாக்கும். அது உங்கள் அறிவை தடுப்பது மட்டுமின்றி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு குழப்பமான சூழலையே உருவாக்கும். எனவே வடக்கு பகுதியை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தப்படுத்தி அந்த இடத்திற்கு நல்ல நறுமணத்தை ஊட்டுங்கள். சுவற்றின் நிறம் மற்றும் அலங்காரம். வடக்கு சுவரை வெறுமையாக விடாதீர்கள். மிதுன ராசிக்கு ஏற்ற புதன் பகவானின் ஆற்றலை பெற இந்த சுவற்றில் அறிவு சார்ந்த படங்கள் அல்லது பசுமையான இயற்கை ஓவியங்களை வைக்கலாம். இது அந்த திசையின் அதிர்வுகளை பலப்படுத்தும். வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய பித்தளை பாத்திரத்தில் நீர் வைத்து அதில் சில வாசனை மலர்களை இட்டு வைப்பது உங்களை எதிர்மறை எண்ணங்களில் இருந்து காப்பாற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும். மாற்றங்களை தவிர்க்கும் முறை. பல மிதுன ராசிக்காரர்கள் உற்சாகத்தின் காரணமாக அடிக்கடி அறைகளை மாற்றி அமைப்பது, சோபாக்களை நகர்த்துவது போன்றவற்றை செய்வார்கள். வடக்கு திசை என்பது ஒரு ஊன்றுகோல் போன்றது. அங்கே அடிக்கடி மாற்றங்களை செய்வது உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே அசைப்பதாகும். அந்த இடத்தை ஒருமுறை உறுதி செய்துவிட்டால் அதை அப்படியே மாறாமல் வைத்திருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நிலையான செல்வத்தை கொண்டு வரும். மிதுன ராசியினருக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. உங்கள் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் பழுதான குழாய்கள் அல்லது தண்ணீர் கசிவு இருந்தால் அது உங்கள் வீட்டில் இருப்பவர்களின் உடல் நலத்தை பாதிக்கும் மற்றும் பண விரயத்தை உண்டாக்கும். அதை உடனடியாக சரி செய்யுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் ஆற்றல் கசிவை தடுக்கும் ஒரு எளிய வழிமுறை. வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைகள் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட சுரங்கங்கள். அவற்றை சுத்தமாகவும் விசாலமாகவும் ஒளியுடனும் வைப்பது உங்கள் கையில். இந்த மாற்றத்தை செய்த அடுத்த சில வாரங்களிலேயே உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவும் செயல்களில் ஒரு வேகமும் பிறப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். பகுதி 3. மின்னணு சாதனங்கள் உங்கள் வீட்டின் அறிவு சக்கரங்கள். மிதுன ராசி அன்பர்களே, முந்தைய பகுதிகளில் நாம் வாசல் மற்றும் வடக்கு திசையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம்.
இப்போது நாம் பார்க்க போவது நவீன கால மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும், ஆனால் யாரும் கண்டுகொள்ளாத ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டில் இருக்கும் மின்னணு சாதனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு கருவிகள். புதன் பகவான் தகவல் தொடர்பிற்கும் அறிவுக்கும் காரகர் என்பதால் இவை உங்கள் வீட்டில் மிக முக்கியமான ஆற்றல் மையங்களாக செயல்படுகின்றன. உடைந்த கடிகாரங்கள் தேக்கத்தின் சின்னம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கால நேரம் மிக முக்கியம். உங்களின் ஓட்டம் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை அப்படியே நிறுத்திவிடும். வாஸ்து சாஸ்திரப்படி உடைந்த கடிகாரம் என்பது தேக்க நிலையின் அடையாளம். அது கடிகாரத்தின் முள் ஓடாமல் இருப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் முடங்கி போகும். அதை உடனே சரி செய்யுங்கள் அல்லது அப்புறப்படுத்துங்கள். துருப்பிடித்த மற்றும் பழைய மின்னணு சாதனங்கள். ஒரு பழைய மிக்சி, துருப்பிடித்த மின்விசிறி அல்லது வேலை செய்யாத பழைய அலைபேசிகள், இவற்றை நீங்கள் ஏன் இன்னும் வைத்திருக்கிறீர்கள்? சரி, இது எப்படியாவது சரி பண்ணிப்போம் என்று நினைத்து வைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த பொருட்கள் அங்கிருக்கும் வரை அந்த அறையின் ஆற்றலை அவை கெடுத்துக் கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவான சிந்தனை மிக அவசியம். இந்த சிதைந்த பொருட்கள் உங்கள் மூளையின் அலைவரிசையை சிதைக்கின்றன. நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை போடும்போது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் காரணியாக இந்த பழைய பொருட்கள் மாறுகின்றன. சிக்கலான உயர்கள் உங்கள் குழப்பத்தின் குறியீடு. உங்கள் வீட்டின் ஒரு மூலையில் குவியல் குவியலாக கிடக்கும் உயர்களை கவனித்திருக்கிறீர்களா? அது உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்களின் குறியீடு. மிதுன ராசி நேர்கோட்டில் பயணம் செய்பவர்கள். உயர்கள் சிக்கி கிடப்பது உங்கள் வாழ்க்கையில் காரணமில்லாத தடைகளை கொண்டு வரும். உயர்களை எப்போதும் நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள். மின்னணு பொருட்கள் சீராக வரிசைப்படுத்தப்பட்டிருந்தால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் கிரகத்தின் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக அமையும். அலைபேசி மற்றும் கணினி உறக்கத்தின் எதிரி. மிதுன ராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகம் வராவிட்டாலும் அவர்களுக்கு தூக்கம் குறைவு. உங்கள் படுக்கை அறைக்குள் கணினி, மடிக்கணினி அல்லது அலைபேசி வைத்து தூங்குவதை தவிர்த்து விடுங்கள். இவை வெளியிடும் கதிர்வீச்சு உங்கள் ராசிக்குரிய அமைதியான உறக்கத்தை பாதிக்கும். நீங்கள் தூங்கும் போது உங்கள் மூளை அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சாதனங்கள் இருக்கும்போது நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஆழ்மனம் விழித்திருக்கும். இதுதான் காலையில எழுந்திருக்கும் போது உங்களுக்கு இருக்கும் சோர்விற்கும் எரிச்சலுக்கும் காரணம். இறந்த ஆற்றல் என்றால் என்ன? வாஸ்துவில் ஒரு பொருள் செயல்படவில்லை என்றால் அதை இறந்த ஆற்றல் என்று சொல்வார்கள். ஒரு வீட்டில் இத்தகைய பொருட்கள் வேலை செய்யாமல் இருந்தால் அந்த வீட்டின் ஆற்றல் குறையும். மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆற்றல் குறைவு உங்கள் பேச்சு திறனை பாதிக்கும். பயம் இல்லாமல் தான் நீங்கள் பேச வேண்டும். ஆனால் இந்த மின்னணு குப்பைகள் உங்களுக்குள் ஒருவித தயக்கத்தையும் முடிவெடுப்பதில் குழப்பத்தையும் உருவாக்குகின்றன. இதை எப்படி சரி செய்வது? வாராந்திர சுத்தம். ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை வேலை செய்யாத சிறிய மின்னணு பொருட்களை தேடி எடுத்து வெளியேற்றுங்கள். மறைத்து வையுங்கள். தவிர்க்க முடியாத மின்னணு பொருட்களை ஒரு கதவுள்ள அலமாரிக்குள் வையுங்கள். அது உங்கள் கண்ணுக்கு படாத வரை அது உங்கள் ஆற்றலை பாதிக்காது. தூய்மைப்படுத்துதல். அவ்வப்போது அலைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றை ஒரு மென்மையான துணியால் துடைத்து தூய்மையாக வைத்திருங்கள். ஒரு பொருள் சுத்தமாக இருந்தால் அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். மிதுன ராசியினருக்கு ஒரு ரகசிய டிப்ஸ். உங்கள் வீட்டின் வடக்கு திசையில் எந்த மின்னணு பொருளும் பழுதாக இருக்கக்கூடாது. வடக்கு திசை குபேரனின் திசை. அது உங்கள் செல்வத்தை குறிக்கும். அங்கே பழுது இருந்தால் அது உங்கள் வருமானத்தையே பாதிக்கும். வீட்டில் தேவையற்ற மின்னணு குப்பைகளை நீக்குவது உங்கள் வாழ்க்கையில் தேக்கத்தை நீக்குவதற்கு சமம். நீங்கள் பழையதை நீக்கும் போதுதான் புதிய ஆற்றல் உள்ளே வரும். வீட்டில் தேவையற்ற மின்னணு சாதனங்களை சுத்தப்படுத்துவது உங்கள் மூளையை சுத்தப்படுத்துவதற்கு சமம். இந்த சிறிய வேலையை செய்வதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதனின் நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். பகுதி 4. படுக்கை அறை மற்றும் வண்ணங்கள் மனதை ஆளும் ரகசிய அதிர்வுகள். மிதுன ராசி அன்பர்களே, முந்தைய பகுதிகளில் நாம் மின்னணு குப்பைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த 4வது பகுதியில் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான இடமான நீங்கள் ஓய்வெடுக்கும் படுக்கை அறையை பற்றியும் அதை அலங்கரிக்கும் நிறங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். மிதுன ராசி என்பது ஒரு வேகம் கொண்ட காற்று ராசி. உங்களிடம் எப்போதும் ஒரு துடிப்பு இருப்பதால் உங்கள் படுக்கை அறை என்பது ஒரு அமைதிப்படுத்தும் கூடாரமாக இருக்க வேண்டும். ஆனால் பல மிதுன ராசிக்காரர்கள் செய்யும் தவறுகள் அவர்களின் நிம்மதியை குலைத்து மன அழுத்தத்தை உருவாக்குகின்றன. நிறங்களின் மாயாஜாலம். ஏன் உங்களுக்கு வெளிர் நிறங்கள் அவசியம்? மிதுன ராசிக்கு புதன் அதிபதி என்பதால் நீங்கள் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பீர்கள். உங்கள் படுக்கை அறையின் சுவர்களுக்கு ஆடர் நிறங்களை அடித்து வைப்பது
வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய தவறு. ஆர்டர் நிறங்கள் ஏற்கனவே துடிப்புடன் இருக்கும் உங்கள் மூளையை மேலும் தூண்டி தூக்கமின்மையை உண்டாக்கும். செய்ய வேண்டியவை: வெள்ளை, கிரீம் அல்லது வெளிர் பச்சை நிறங்களை பயன்படுத்துங்கள். இவை உங்கள் மனதிற்கு தூய்மையையும் தெளிவையும் தரும். பச்சை, இது புதன் பகவானுக்கு மிகவும் உகந்த நிறம். இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை தரும். கண்ணாடியின் ஆபத்து: உறவில் தேவையற்ற குழப்பங்கள். பல படுக்கை அறைகளில் பெரிய கண்ணாடி பொருத்தப்பட்ட அலமாரிகளை வைத்திருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் கவனத்திற்கு: படுக்கை அறைக்குள் கண்ணாடி இருப்பது உங்கள் உறவில் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கும். குறிப்பாக தூங்கும்போது கண்ணாடி உங்கள் பிம்பத்தை எதிரொலித்தால் அது உங்கள் உறவில் தேவையற்ற குழப்பங்களையும் மனஸ்தாபங்களையும் உண்டாக்கும். கண்ணாடி கட்டாயமாக இருக்க வேண்டுமென்றால் தூங்குவதற்கு முன்பு ஒரு மெல்லிய திரையிட்டு மூடி வையுங்கள். இதை செய்து பாருங்கள். தம்பதிகளுக்குள் இருக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் தானாக மறைந்துவிடும். தலை வைக்கும் திசை உறக்கத்தின் ஆழம். மிதுன ராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்கும் திசை மிக முக்கியம். நீங்கள் தெற்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தலை வைத்து படுப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுப்பதை தவிர்த்து விடுங்கள். அது உங்கள் தூக்கத்தை கெடுத்து கனவுகளின் மூலம் உங்களை அலைக்கழிக்கும். மிதுன ராசியின் வேகமான மூளைக்கு ஒரு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் கிடைத்தால்தான் மறுநாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். படுக்கை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள்: வாடிய மலர்கள். சிலர் அலங்காரத்திற்காக வாடிய மலர்களை வைக்கிறார்கள். அது உங்கள் உறவின் தன்மையையே சோர்வாக்கிவிடும். எப்போதும் நறுமணம் வீசும் மலர்களை அல்லது செடிகளை பயன்படுத்துங்கள். பழைய புகைப்படங்கள். உங்கள் உறவில் ஏற்பட்ட கசப்பான காலங்களின் புகைப்படங்களை அறையில் வைப்பதை தவிர்க்கவும். அது உங்கள் ஆழ்மனதில் மீண்டும் அந்த கசப்பை விதைக்கும். மின்சார சாதனங்கள். முன்பே சொன்னது போல அலைபேசி, மடிக்கணினி ஆகியவற்றை படுக்கை அருகிலேயே வைப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் ஆளுமையை பிரதிபலிக்கும் ஓவியங்கள். உங்கள் அறையில் குழப்பமான அல்லது ஆக்ரோஷமான ஓவியங்களை வைக்காதீர்கள். அதற்கு பதிலாக அமைதியான கடற்கரை, பறக்கும் பறவைகள் அல்லது பசுமையான காடுகள் போன்ற ஓவியங்களை வையுங்கள். நீங்கள் தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது பார்க்கும் முதல் காட்சி உங்கள் அன்றைய நாளின் மனநிலையை தீர்மானிக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ரகசிய ஆலோசனை: உங்கள் படுக்கை அறையின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கல் உப்பு வைத்து வாரம் ஒரு முறை அதை மாற்றி வாருங்கள். இது உங்கள் அறையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி உங்களுக்கு தெய்வீகமான அமைதியை தரும். இது மிதுன ராசியின் சிதறிய சிந்தனையை குறைத்து உங்களை ஒரு நிதானமான நபராக மாற்றும். படுக்கை அறை என்பது உங்கள் வாழ்க்கையின் ஆற்றலை மீண்டும் நிரப்பும் இடம். இந்த சிறிய மாற்றங்கள் உங்கள் உறவில் ஒரு புதிய மலர்ச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் உங்கள் ராசிக்குரிய வெற்றிகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக பெற முடியும். இந்த மாற்றங்களை செய்துவிட்டு உங்கள் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை உணருங்கள். பகுதி 5: பூஜை அறை உங்கள் அறிவின் ஆன்மீக கவசம். மிதுன ராசி நண்பர்களே, பெட்ரூம் மற்றும் வாஸ்து மாற்றங்களை பார்த்த நாம் இப்போது உங்கள் வீட்டின் மிக முக்கியமான இடத்திற்கு வருகிறோம். அதுதான் பூஜை அறை. மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் அறிவிற்கும் பேச்சு திறனுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் காரகர். ஒரு மிதுன ராசிக்காரரின் வெற்றிக்கு தேவைப்படும் தெளிவான சிந்தனை இந்த பூஜை அறையிலிருந்து தான் கிடைக்கும். உங்கள் ராசிக்குரிய வேகமான மூளைக்கு ஒரு நிதானமான தெய்வீக பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை வழங்குவது உங்கள் பூஜை அறைதான். திசைகளின் முக்கியத்துவம்: எந்த பக்கம் தெய்வம் இருக்க வேண்டும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் மிகவும் உகந்தவை. உங்கள் வீட்டின் பூஜை அறையை வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசானிய மூலையில் அமைப்பதுதான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரும். ஏன் தெரியுமா? வடகிழக்கு மூலையில்தான் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் குவிகிறது. மிதுன ராசியின் காற்றுத்தன்மைக்கு வடகிழக்கின் நீரின் குளிர்ச்சி சமநிலையை தருகிறது. உங்கள் தெய்வங்களை வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி அமர வைத்து வழிபடுவது உங்கள் அறிவுத்திறனை அதிகப்படுத்தி எடுக்கின்ற முடிவுகளில் தெளிவை தரும். மிதுன ராசிக்கு உகந்த தெய்வ வழிபாடு. மிதுன ராசிக்கு புதன் ஆதிக்கம் என்பதால் மகாவிஷ்ணு மற்றும் விநாயகப் பெருமானின் வழிபாடு உங்களுக்கு பல மடங்கு பலன்களை தரும். விநாயகர் அறிவின் தெய்வம். புதன் தோஷம் அல்லது ஜாதகத்தில் கிரக நிலைகள் சற்றே பலவீனமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தினமும் விநாயகரை வழிபடுவது உங்கள் சிந்தனையில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தெளிவை தரும். மகாவிஷ்ணுவின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தையும் நீண்டகால வெற்றிக்கு தேவையான நிதானத்தையும் வழங்கும். பச்சை நிறத்தின் மகிமை உங்கள் ராசியின் மந்திரம். மிதுன ராசிக்காரர்களின் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய நிறம் பச்சை.
புதன் பகவானுக்கு பச்சை நிறம் மிகவும் பிடிக்கும். பூஜை அறையில் தெய்வங்களுக்கு பச்சை நிற துணிகளை சாற்றுங்கள். இது அந்த சூழலில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகளை சிதைத்து தெய்வீக அதிர்வுகளை உருவாக்கும். இது மிதுன ராசிக்காரர்களின் சலனமான மனதிற்கு தேவையான ஒரு பெரிய மருந்தாகும். விளக்கேற்றும் முறை உங்கள் ராசியின் சுடர். மிதுன ராசிக்காரர்கள் விளக்கேற்றும் போது நல்லெண்ணெய் அல்லது பசு நெய் பயன்படுத்துவது சிறந்தது. அகல் விளக்குகளில் திரி போடும்போது கிழக்கு நோக்கி அமர்ந்து விளக்கேற்றுங்கள். விளக்கேற்றிய பிறகு அந்த சுடரை பார்த்தபடி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்கு இதுவே எளிய வழி. தீப ஒளி உங்கள் ராசிக்குரிய காற்றோட்டமான வேகத்தை தூய்மையான ஜோதியாக மாற்றும். அது உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் நேர்மறை ஆற்றலை பரப்பும். பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்களின் பட்டியல். துளசி. மகாவிஷ்ணுவிற்கு உகந்த துளசி உங்கள் பூஜை அறையில் இருப்பது உங்கள் வீட்டின் ஆன்மீக சக்தியை பலப்படுத்தும். மரகத கல் அல்லது பச்சை நிற கற்கள். முடிந்தால் ஒரு சிறிய மரகத கல்லை பூஜை அறையில் வைப்பது புதன் பகவானின் அருளை பெற்றுத்தரும். வெண்கல மணி. பூஜை அறையில் வெண்கல மணியை வைத்து ஒலிப்பது உங்கள் மூளையில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீக்கும். சந்தனம். நல்ல தரமான சந்தனம் எப்போதும் இருக்கட்டும். அது உங்கள் நெற்றிக்கு திலகமாக இடும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும். செய்யக்கூடாத தவறுகள். பூஜை அறையில் பழைய உடைந்த சிலைகளை வைக்காதீர்கள். அது தோஷத்தை உண்டாக்கும். உங்கள் முன்னோர்களின் படங்களை பூஜை அறையின் தெய்வங்களுடன் சேர்த்து வைக்காதீர்கள். முன்னோர்களை தனியாக வடகிழக்கு அல்லது தெற்கு திசை சுவரில் வையுங்கள். பூஜை அறையில் எப்போதும் தூசு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வீகம் என்பது தூய்மையில் மட்டுமே குடிபுகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆன்மீக ரகசியம். நீங்கள் எப்போதும் பெரும் குழப்பத்தில் இருக்கும் போதோ அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறும் போதோ பூஜை அறைக்கு சென்று அந்த பச்சை நிற துணி சாற்றப்பட்ட தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த சூழல் உங்கள் மூளைக்கு சரியான தீர்வை காட்டும். பூஜை அறை என்பது உங்கள் வீட்டின் இதயம். அந்த இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் வீட்டின் இரத்த ஓட்டமான நேர்மறை ஆற்றல் சீராக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் தெய்வங்களை வணங்குவது என்பது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதுதான். உங்கள் பூஜை அறையை இவ்வளவு நேர்த்தியாக வைத்து பாருங்கள். உங்கள் ராசியின் பலம் பன்மடங்கு பெருகும். பகுதி 6. மிதுன ராசியின் அதிர்ஷ்ட கையேடு மாற்ற வேண்டிய அனைத்தும். இந்த வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். உங்கள் ராசிக்கு எது ஆகாது, எது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ராசிக்கான முழுமையான அதிர்ஷ்ட கையேடு இதோ. இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். உங்கள் ராசியின் நிறங்கள். மிதுன ராசி காற்று ராசி என்பதால் உங்கள் நிறங்களை வைத்தே உங்கள் ஆற்றலை மாற்ற முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, வெளிர் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இது உங்கள் ராசியின் பலம். நீங்கள் ஏதேனும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் கட்டாயம் இந்த நிறங்களிலான உடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். தவிர்க்க வேண்டியவை கரும் சிவப்பு மற்றும் அடர் நீலம். இவை உங்கள் ராசிக்கு ஆற்றலை மந்தமாக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டின் வரவேற்பறையிலும் படுக்கை அறையிலும் இந்த நிறங்களை அறவே தவிர்க்க வேண்டும். பயன்படுத்த வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உலோகங்கள் வெண்கலம் மற்றும் தங்கம். இவை உங்கள் ராசிக்கு மிக உகந்தவை. உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு வெண்கல பாத்திரம் இருக்க வேண்டும். தங்கம் அணிவது உங்கள் புதன் கிரகத்தின் பலத்தை உயர்த்தும். தவிர்க்க வேண்டியவை இரும்பு மற்றும் அலுமினியம். இரும்பு பொருட்கள் தேவைக்கு அதிகமாக வீட்டில் கிடப்பது உங்கள் வளர்ச்சியை கெடுக்கும். அலுமினிய பாத்திரங்கள் உங்கள் புத்தியை தடுமாற வைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் எண்கள். நாட்கள். உங்களுக்கு புதன்கிழமைதான் அதிர்ஷ்டத்தின் உச்சம். எந்த பெரிய காரியத்தையும் புதன்கிழமை அன்று திட்டமிடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அதிகாரத்தையும் தெளிவையும் தரும். எண்கள் 5, 14, 23. இந்த எண்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வர வேண்டும். உங்கள் வண்டி எண், தொலைபேசி எண் அல்லது முக்கியமான வேலைகளை இந்த தேதிகளில் செய்வது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ரகசிய பொருட்கள். மரகதம். உங்களால் முடிந்தால் தகுந்த ஜோதிட ஆலோசனையுடன் மரகத கல்லை அணியுங்கள். இது உங்கள் ராசியின் பலவீனத்தை நீக்கி அறிவுத்திறனை வழங்கும். துளசி செடி. உங்கள் வீட்டின் வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில் துளசி செடியை வளர்ப்பது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை வாசலோடையே தடுத்து நிறுத்தும். விநாயகர் விக்கிரகம். உங்கள் பணப்பெட்டியில் அல்லது நீங்கள் வேலை செய்யும் மேஜையில்
ஒரு சிறிய விநாயகர் சிலையை வையுங்கள். இது தடைகளை நீக்கும் ஒரு காந்தம். ஸ்படிகலிங்கம். உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய ஸ்படிகலிங்கம் வைத்து வழிபடுவது மிதுன ராசியின் சிதறிய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி சரியான முடிவெடுக்கும் திறனை தரும். மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரங்கள். புதன்கிழமை வழிபாடு. புதன்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் அல்லது விநாயகர் கோயிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபடுவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். தான தர்மம். உங்களால் முடிந்தவரை மாணவர்களுக்கு புத்தகங்கள் அல்லது கல்வி சார்ந்த பொருட்களை தானம் செய்யுங்கள். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். மௌனம். குழப்பம் வரும்போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மௌனமாக இருங்கள். மிதுன ராசிக்கு மௌனம்தான் மிகப்பெரிய வெற்றி சூத்திரம். மிதுன ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய வாஸ்து எச்சரிக்கைகள். உங்கள் வீட்டின் வடக்கு திசை எப்போதும் விசாலமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். இங்கே குப்பை இருந்தால் உங்கள் அறிவுத்திறன் குறையும். வீட்டின் வடகிழக்கு மூலை எப்போதும் காலியாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். இங்கே குப்பையோ அல்லது கனமான பொருட்களோ வைத்தால் உங்கள் முன்னேற்றம் நின்றுவிடும். உடைந்த கண்ணாடிகள், பழைய கடிகாரங்கள், பழுதான மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை ஒரு நொடி கூட வைத்திருக்காதீர்கள். இவை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் மிகப்பெரிய தடைகள். உங்கள் வாழ்க்கையை செதுக்க மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது உங்கள் வீடு ஒரு அறிவுச் சுரங்கமாக மாறும். நீங்கள் மாறத் தொடங்கினால் உங்கள் வீடு மாறும். உங்கள் வீடு மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ரகசியங்களை இப்போதே ஒரு குறிப்பேட்டில் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். அடுத்த 90 நாட்கள் இந்த மாற்றங்களை செய்து பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியப்படும் வகையில் மாற்றம் நடக்கும். பகுதி 7. அதிகாலை முதல் இரவு வரை மிதுன ராசியின் வெற்றிக்கான சீரான வாழ்க்கை முறை. மிதுன ராசி என்பது காற்று ராசி, அதாவது வேகம் மிக்கது. ஆனால் அந்த வேகம் சரியான திசையில பயணிக்க வேண்டுமானால் உங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் தேவை. புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு நேர மேலாண்மை என்பது உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டிய முறைகள் இதோ. அதிகாலை எழுதல் அறிவின் தொடக்கம். மிதுன ராசிக்காரர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுவது உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு புத்துணர்ச்சி தரும். எழுந்தவுடன் ஒரு நிமிஷம் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து கண்களில் ஒற்றிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் குடிப்பது உங்கள் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும். அதிகாலை அமைதி உங்கள் ராசிக்கு தேவையான தெளிவான சிந்தனையை தரும். காலை உணவு மற்றும் செயல்பாடு. பலை வேளையில் மூச்சு பயிற்சி செய்வது உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது. மிதுன ராசியின் காற்று ஆற்றலை சீராக வைத்திருக்க இது உதவும். காலை உணவை சத்தாகவும் நேரத்திலும் உண்ணுங்கள். எதையும் தள்ளி போடும் பழக்கத்தை விட்டுவிட்டு அன்றைய தினத்தின் பணிகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்து காலையிலேயே முக்கியமான வேலையை முடித்து விடுங்கள். இது உங்கள் புதன் கிரகத்தின் பலத்தை உயர்த்தும். மதிய வேளை மனதின் ஓய்வு. வேலைகளுக்கு இடையில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக் கொள்ளுங்கள். மதிய உணவை நிதானமாக உண்ணுங்கள். அலைபேசியை பார்த்தபடி உண்பதை தவிர்க்கவும். உணவின் சுவையை ரசித்து சாப்பிடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். மதிய உணவிற்கு பிறகு 5 நிமிடங்கள் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருப்பது உங்கள் மூளையின் வேகத்தை சீராக்கும். மாலை வேளை ஆற்றலை சமன் செய்தல். மாலையில் வீட்டுக்கு திரும்பியதும் உங்கள் ஆடைகளை மாற்றி முகம் கழுவி புத்துணர்ச்சி பெறுங்கள். இது வெளி உலகத்து எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வீட்டிற்குள் நேர்மறையை நிலைநிறுத்தும். விளக்கேற்றி ஒரு சிறிய தியானம் செய்வது உங்கள் ராசிக்கு மிக முக்கியம். மாலை நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது அல்லது அறிவார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவது உங்கள் புதன் பலத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இரவு உணவும் தூக்கமும் ஒழுக்கத்தின் உச்சம். இரவு உணவை உறங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே முடித்து விடுங்கள். எளிமையான உணவுகளே உங்கள் ராசிக்கு நல்லது. தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே அலைபேசி, மடிக்கணினி போன்ற மின்னணு சாதனங்களை அணைத்து விடுங்கள். அந்த ஒளிகள் உங்கள் மூளையை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு தூக்கமின்மையை உருவாக்குகிறது. இரவு உறக்கம் புத்துணர்ச்சியின் ரகசியம். இரவு 10 மணி முதல் 11:30 மணிக்குள் படுக்கைக்கு சென்று விடுங்கள். படுக்கைக்கு செல்லும் முன் இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுங்கள். இது உங்கள் ஆழ்மனதை அமைதிப்படுத்தும். சீரான தூக்கம் இருந்தால் மட்டுமே மிதுன ராசியின் வேகமான மூளையால் அடுத்த நாள் துல்லியமாக செயல்பட முடியும். ஒழுக்கமான வாழ்வின் ரகசியம். மிதுன ராசி நேயர்களே, ஒழுக்கம் என்பது ஒரு பழக்கம். இதை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை முறை எப்படி மாறுகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். சீரான தூக்கம், சரியான உணவு, திட்டமிட்ட வேலை, இந்த 3ஐயும் கடைபிடித்தால் புதன் பகவான் உங்களுக்கு சகல யோகங்களையும் தருவார். நீங்கள் ஒரு வேகமான ராசிக்காரர்,
ஆனால் அந்த வேகத்திற்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. காலையில் சீக்கிரம் எழுந்து வேலையை திட்டமிட்டு மாலையில் அமைதியாக தியானித்து இரவில் சீக்கிரம் உறங்குவது உங்கள் ராசியின் வெற்றிக்கான அஸ்திவாரம். இதை இன்றே தொடங்குகிறீர்களா மிதுன ராசி நண்பர்களே? இன்றைய இந்த விரிவான பயணத்தில் ஒரு மிதுன ராசிக்காரரின் வீடு எப்படி இருக்க வேண்டும், உங்கள் புத்தியை தெளிவாக்க என்னென்ன வாஸ்து மாற்றங்களை செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை எவ்வாறு சீரான வெற்றியாக மாற்ற வேண்டும் என்பதை மிக ஆழமாக பார்த்தோம். இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உண்மையான ஆர்வம் உங்களிடம் இருக்கிறது என்று பொருள். நண்பர்களே, ஜோதிடம் என்பது வெறும் பலன்களை பார்ப்பது மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் வசமாக்கும் ஒரு கலை. புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அறிவுதான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் உங்கள் வீடு ஒரு ஆன்மீக கேந்திரமாக மாற வேண்டும். நாம் பார்த்த இந்த சிறிய வாஸ்து மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அடுத்த 90 நாட்களுக்கான உறுதிமொழி. இன்றிலிருந்து அடுத்த 90 நாட்களுக்கு நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் 30 நாட்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள். தேவையற்ற மின்னணு குப்பைகளை அப்புறப்படுத்தி உங்கள் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளை தூய்மைப்படுத்துங்கள். அடுத்த 30 நாட்கள் நாம் சொன்ன அதிர்ஷ்ட பொருட்களை மரகதம், விநாயகர் விக்கிரகம், ஸ்படிகலிங்கம் சரியான இடத்தில் வைத்து அந்த இடத்தின் ஆற்றலை உணரத் தொடங்குங்கள். கடைசி 30 நாட்கள் உங்கள் தினசரி பழக்க வழக்கங்களை சீரமைத்து சீரான உறக்கத்தையும் நேர மேலாண்மையையும் உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக மாற்றுங்கள். 90 நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட மாற்றங்களை இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் என்னிடம் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஏன் இந்த சேனலை தொடங்கினோம்? வெறும் பலன்களை சொல்வதற்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலை தட்டி எழுப்பத்தான். ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கும்பிடுவது மட்டுமல்ல, நாம் வாழும் இடத்தையும் அந்த இடத்தின் அதிர்வுகளையும் தெய்வீகமாக மாற்றுவதுதான் உண்மையான ஆன்மீகம். உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் இந்த சேனலை இன்னும் பல ஆன்மீக உண்மைகளை தேடிச் செல்ல தூண்டுகிறது. இந்த வீடியோவில் பார்த்தது மிதுன ராசிக்கான ஒரு சிறிய பகுதிதான். இன்னும் உங்கள் ராசிக்குரிய வழிபாட்டு முறைகள், எந்தெந்த நாட்களிலே எதை செய்ய வேண்டும், உங்கள் ஜாதகத்தில் உள்ள மறைமுக தடைகளை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் என தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதையெல்லாம் தவறவிடாமல் இருக்க இப்போது நமது சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் குறியீட்டை தட்டிவிடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் கையில்தான் உங்கள் ஜாதகம் இருக்கிறது. உங்கள் வீடுதான் உங்கள் எதிர்காலத்தை எழுதும் பேனா. அதை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் நேர்மறையாகவும் மாற்றி எழுதுங்கள். நீங்கள் மாறத் தொடங்கினால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சாதகமாக சுழலும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். ஒரு நல்ல தகவலை பகிர்வதும் ஒரு சிறந்த ஆன்மீக தொண்டுதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான ராசியோடு இன்னொரு ஆன்மீக ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசிவ.